ஒரு காலத்தில வெளிர் நீளமான ஆகாயத்தில் காளி என்ற ஒரு சிறிய மேகம் இருந்தது. அவள் மற்ற மேகங்களைப் போல பெரியவளும் பஞ்சு போன்றவளும் இல்லை. அவள் சிறியவளும் கொஞ்சம் பஞ்சு போன்றவளும் மிகவும் ஆர்வம் உள்ளவளும். காளி மழை பெய்யவோ இடியோ இடிக்கவோ விரும்பவில்லை. அவள் ஆகாயத்தை வரைய விரும்பினாள். ஆனால் மேகங்கள் வரையாது என்று பிரிய மேகம் குருனோ சிரித்தான். நாம் மழை பெய்யும் மிதக்கும் அவ்வளவுதான். ஆனால் காளி ஒழுங்கல்ல. ஒவ்வொரு காலையும் அவள் சூரியோதயத்தை பார்த்தாள். ஒவ்வொரு மாலையும் அவள் சூரிய அஸ்தமனத்தையும் பார்த்தாள். ஆகாயம் எப்படி நிறங்களை மாற்றுகிறது என்பதை அவள் விரும்பினாள். இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு, ஊதா மற்றும் தங்கம். ஒரு நாள் காளிக்கு ஒரு யோசனை வந்தது. அவள் சூரியனுக்கு அருகில் பறந்து சென்று, உன்னுடைய சில நிறங்களை நான் கடன் வாங்கலாமா என்று கிசுகிசுத்தாள். சூரியன் புன்னகைத்தது. நிச்சயமாக குட்டி, ஆனால் நீ அவற்றை உலகத்துடன் பகிர வேண்டும். அதனால் காளி சுழன்று நடனமாடி சூரிய ஒளியில் மூழ்கி வானில் நிறங்களை வர்ணித்தாள். தரையில் இருந்த மக்கள் மேலே பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்கள், ஒரு வானவில் மேகம் என்று அவர்கள் ஆரவாரம் செய்தார்கள். அந்த நாளிலிருந்து காளி முதல் சாயங்கால மேகமாகி ஒவ்வொரு மாலையும் வானில் நிறங்களை வர்ணிக்கத் தொடங்கினாள். மற்றும் அந்த பெரிய மேகம் குருனோ அவள் மிதந்து வந்து, நிச்சயமா மேகங்களும் வர்ணிக்க முடியும் போலிருக்க என்று சொன்னார்.